இந்தியன் மென்ஸ் ஃபுட்பால் டீம் காஃபா நேஷன் கப் 2025ல ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ட்டு டாக்ஸ் போயிட்டுருக்கு. காஃபா அப்படின்றவங்க சென்ட்ரல் ஏஷியன் ஃபுட்பால் அசோசியேஷன். எப்படி நம்ம சாஃப் கப் ப்ளே பண்ணுறோம், சின்ஸ் நம்ம சவுத் ஏஷியன் ஃபுட்பால் அசோசியேஷன் கூட அசோசியேட் ஆனதுனால சாஃப் கப் ப்ளே பண்ணுறோமோ, அதே மாதிரி காஃபா கூடயும் நம்ம அசோசியேட் ஆகிருக்கோம் அண்ட் MOU சைன் பண்ணிருக்கோம். அதனால் காஃபா நம்மளை இந்த டோர்னமெண்ட் ப்ளே பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி காஃபா இந்தியன் நேஷனல் டீமை இன்வைட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, ஃபிக்ஸஸ் எல்லாமே போட்டுட்டாங்க. குரூப் பியில் மலேசியன் நேஷனல் டீம் வித்ட்ரா ஆகிட்டாங்க. அண்ட் மலேசியன் நேஷனல் டீம் வராதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோர்னமெண்ட் FIFA விண்டோவில் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த மலேசியன் பிளேயர் எல்லாருமே OCI பிளேயர். சில பேர் ஜப்பான் லீக்ல ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, சில பேர் ஜெர்மன் லீக்ல ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, சில பேர் பிரேசிலியன் லீக்ல ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் யாரும் வர முடியாது. அவங்க வர முடியாத காரணத்தினால மலேசியன் நேஷனல் டீம் இந்த டோர்னமெண்ட்லேருந்து வித்ட்ரா ஆகிட்டாங்க. ஸோ காஃபா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேறு யாரை இன்வைட் பண்ணலாம் அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்கும்போது இந்தியாவில் தான் ISL நடக்கலையே, பிளேயர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக தானே இருப்பாங்க, ஸோ அவங்கள நம்ம இன்வைட் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியன் நேஷனல் டீம் ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் போயிட்டு ட்ராவல் பண்ணி, இது இந்தியாவில் நடக்கலை, தஜிகிஸ்தானும் உஸ்பெஸ்கிஸ்தானும் ஜாயின் பண்ணி தான் இந்த டோர்னமெண்ட்டை நடத்துகிறாங்க. இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு ப்ளே பண்ணுற அளவுக்கு ஒர்த்தாக இருக்குமா இந்தியன் நேஷனல் டீமுக்கு அப்படின்ட்டு இந்த சுச்சுவேஷனை கேட்ட பிறகு நீங்களே சொல்லுங்க. ரைட் நவ் இந்தியன் நேஷனல் டீம் பார்த்தீங்கன்னா அனாதையாக தான் இருக்காங்க. ஐ மீன் கோச் யாருமே கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு கோச் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ரூமர் படி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 காலேஜ் ஜமீல் அப்படின்ற ஒரு கோச்சாக ஜாயின் பண்ண போறாருன்ட்டு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஒருவேளை அவரே கோச்சாக ஜாயின் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த டோர்னமெண்ட் ஆகஸ்ட் 29 கிக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவர் வந்த உடனேயே பிளேயர்ஸை ஸ்கவுட் பண்ணணும், பிளேயர்ஸை ட்ரைனிங்கு கூப்பிடணும், கேம்பை செட் பண்ணணும், அதுலேருந்து டீமை செலக்ட் பண்ணணும். இந்த 29 டேஸ்லேயே இது எல்லாத்தையும் அவரால் பண்ண முடியுமா? அண்ட் இன் பிட்வீன் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் பிளேயர்ஸ் ISL இல்லாததுனால ரெஸ்ட்டில் தான் இருக்கிறாங்க. வித்தின் 10 to 15 டேஸில் அவங்க திரும்ப பேக் டு தி ஃபார்முக்கு வர முடியுமா? பிகாஸ் குரூப் பியில் இந்தியா கோயிங் டு பிளே அகெயின்ஸ்ட் ஈரான், நம்மளுடைய ரைவலரியான ஆப்கானிஸ்தான் அண்ட் ஹோஸ்ட் கண்ட்ரியான தஜிகிஸ்தான். ஸோ இப்போ சொல்லுங்கள், இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் இந்தியன் நேஷனல் டீமை செட் பண்ணி இந்தியாவிலேருந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியன் நேஷனல் டீம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? அப்படி போனால் ஒர்த்தாக இருக்குமா? இல்லை ஆல்ரெடி ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் ப்ராப்பராக பிளான் பண்ணி வச்சுருப்பாங்களா? லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன்.